நம்முடைய நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். ஒரு சில படம்லாம் எப்படி ஓடுதுன்னு நமக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா அந்த படத்தை ஊர்ல இருக்கிறவங்க சேர்ந்து வச்சுட்டு, ஆஹா ஓஹோ அற்புதமான படம், அடி தூள் பின்னுது, இந்த படம் தான் இப்போ வந்ததுலேயே டாப் டக்கர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி எதனா ஒரு காரணம் காரியம் எல்லாமே சொல்லிட்டு சுத்துவாங்க. ஆனா அது ரொம்ப பேர் போய் பார்த்து படம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நம்மள மாரி ஆள் ஒரு படம் போய் பார்க்க போகும்போது நம்ம ரொம்ப சீரியஸ் கண்ணோட்டத்துல ஒரு படம் பார்க்கறது கிடையாது. படம் நம்ம போய் போறோமா, பெரியவங்க கருத்துலாம் சொல்ல எந்த அவசியமும் கிடையாது. ஆனா நம்மள அது ஒரு என்டர்டெயின் பண்ணுதா அப்படின்றதான் ஒரு படத்தை நம்ம நினைக்கிறது. இப்ப நீங்க ஒரு பேய் படம் போறீங்க, இந்த பேய் படம் போனா என்ன பண்ணுவோம் நம்ம? இப்ப அங்க பேய் காட்டானா, மாசா வருதா பேய் அப்படின்ற மாதிரி தான். ஒரு பெரிய ஒரு ஃபைட் பிக்சர் பண்ணா இப்ப நல்லா சண்டை போட்டானா அப்படிலாம் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி பிளாஸ்ட் அப்படின்ன உடனே எனக்கு இந்த படத்தினுடைய பேர் மேலே அந்த ஆங்கில பெயர் வைக்கக்கூடிய படங்கள் மேலே எனக்கு பெருசா ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. நல்ல தமிழ் பேர்ல 1000 இருக்கும்போது அவங்க பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு இங்கிலீஷ் பேர் வச்சிருக்கிறாங்க. நம்ம இப்போ அதை தடுக்க முடியாது. ஏன்னா காலம் அந்த மாதிரி தான் மாறிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த படத்தோட பேர் பிளாஸ்ட் அப்படி வைக்கும் போதே பிளாஸ்ட் எதாவது நடக்க போகுது போல இருக்கு, அங்கங்க என்ன நம்ம வெடிக்க போகுது போல சொல்லிட்டு நம்ம தியேட்டர்ல போய் போறோம். ஆனா இந்த படத்தினுடைய நம்ம ஹீரோ யாரு? திரு அர்ஜுன் அவர்கள். அர்ஜுன் சாரை நம்ம ரொம்ப கொஞ்சம் கூட குறைவா மதிப்பிட முடியாத ஒரு ஆள் யாருன்னா திரு அர்ஜுன் சார். தமிழ் திரையுலகில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 60 வயசு கடந்த திரு அர்ஜுனருடைய அந்த உடம்பு ஃபிட்னஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா பிரமாதமா இருக்கும். அப்படியேப்பட்ட திரு அர்ஜுன் சார் நடிச்ச இந்த படம் கண்டிப்பா ஒரு சண்டை காட்சி இந்த படமா இருக்குன்ற நம்பிக்கையில தான் நல்லா போறாங்க. கொஞ்சமா போய் படம் இன்னைக்கு நல்லா பிக்கப் ஆகி ஓடிட்டு இருக்கு. சரி, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்றத நீங்க என்ன தெரிஞ்சிருந்திருப்பீங்க. அதனால சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். கராத்தா மாஸ்டரான திரு அர்ஜுன் தன் குழந்தைய எந்த விதமான பயமும் இல்லாம தன் பெண் குழந்தைய ஒரு மிக பிரமாதமான ஒரு கராத்தா பிளேயரா மாத்துறாரு. பயப்படவே கூடாதுமா, உனக்கு பிரச்சனை அப்படின்னா மட்டும் நீ போகக்கூடாது, ஊர்ல யாருக்கு பிரச்சனாலும் நீதாமா முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு சொல்லி பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்து கத்து கொடுத்து அந்த பொண்ணை ஒரு பெரிய ஒரு வீர பெண்மனா எப்படி ஜான்சி ராணி அளவுக்கு அப்படின்னு நினைச்சலாம். ஏன்னா அந்த படத்துல அந்த பொண்ணு பண்ற சாகசம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கராத்தா பிளேயரா மாத்தி அட்டகாசமா ட்ரைன் பண்ணி வச்சிடறாரு. அவரோட அம்மா திரு அபிராமி மேடம். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் மாதிரி இருப்பாங்க. ஆனா அங்கங்க அவங்களுக்கு பல ட்விஸ்ட் வைப்பாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, திரு அர்ஜுன் சார் குழந்தையா இருந்து எத்தனையோ கராத்தால எத்தனையோ பேர்கிட்ட ஜெயிச்சிருப்பாரு. ஆனா ஒரே ஒருத்தர்கிட்ட தோத்துருப்பாரு. அது யாருன்னு கேட்டீங்கன்னா, தன்னோட மனைவியான திரு அபிராமி கிட்ட தான் அவர் தோத்துருப்பாரு. அப்போ அர்ஜுன் சாரோட மிகப்பெரிய கராத்தா பிளேயர் நம்முடைய அபிராமி மேடம். இப்படி கதை இப்படியே போயிட்டு இருக்கு. அதுல இந்த பொண்ணு ஒரு விஷயத்தை தட்டி கேட்கும் போது என்ன ஆகுது, அங்க ஒரு பிரச்சனை ஏற்படுது. அங்க ஒரு பிரச்சனை ஏற்படும், அது கார்பரேட் பிரச்சனை. அந்த கார்பரேட் பிரச்சனை ஏற்படும் போது அங்க ஒருத்தர் என்ன பண்றாரு, இவங்க ஒரு மருந்து கடை வச்சிருக்கிறாங்க. ஒருத்தர் மருந்து வாங்க, அந்த சீன்லாம் அவ்வளவு அபத்தமா இருக்கு. அதனால மக்கள் ரசிக்கிறாங்க. நம்மளால அதை ஒன்றும் பெருசா சொல்ல முடியல. ஒரு மாத்திரை வாங்குறதுக்கு கத்தியை கொடுத்து துப்பாக்கியை கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு கத்தி எடுத்துமே கொடுத்து மாத்திரைகள் கொடுக்கலாம் சொல்லிவிடுன்னு சொல்லி மாத்திரை வாங்கினான்னு சொல்றதெல்லாம் பார்க்கும் போதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது, அந்த மாத்திரைலாம் வேற மாத்திரை போய் வாங்கினா சொல்லி அனுப்ப வேண்டியதானே. ஆனா கதை ஒண்ணுன்றது என்ன பண்றாங்க, அதுல ஒரு வில்லன் ஒருத்தரை பார்த்து, டேய் இந்த மாதிரி எனக்கு மாதிரி அடிபட்டுக்குது, இப்ப என்ன பண்ணு, ஒரு மாத்திரை வாங்கணும்னு சொல்லி மாத்திரை வாங்க அனுப்புறாங்க. அங்க போனா இந்த பொண்ணு, அது ஏற்கனவே இந்த பொண்ணு பயங்கரமான கராத்தா பிளேயரு. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 45ல இருந்து ஒரு 55 கிலோ வெயிட்ல ஒரு பொண்ணாதான் இருக்கும். நீங்க உடம்புலாம் பாத்தீங்கன்னா அப்படியே சும்மா முறுக்கெல்லாம் இருக்காது. சாதாரண வீட்டு பொண்ணு மாதிரி, பகுதியில பொண்ணு மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு அடிக்கிற ஆள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அங்கேயே விழுந்துருவீங்க. அந்த அளவுக்கு படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா நமக்குலாம் என்னடா இது, இதெல்லாம் ஒரு என்ன நம்புற மாதிரியாடா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் ஆனா நம்ம இப்போ அதெல்லாம் நம்ம லாய்க்கு இல்லாத ஆளுங்களா ஆயிட்டீங்கன்னா, இப்போ சினிமாவில் நடக்கிறது நிஜமா நடக்கிறதா நம்புற ஒரு பெரிய கும்பல் எழுந்து வந்திருக்கு, புதுசா எழுந்து வந்திருக்கு. அவங்களுக்கு இது எல்லாமே நம்புற மாதிரி இருக்கு. ஸோ நம்மளால என்ன பண்ண முடியலன்னா, இதை ஒரு ஒரு காட்சினா கூட ஒரு அர்ஜுன் சார் ஒரு 50 பேர் 100 பேர் அடிக்கணும், நம்ம ஒரு பரவாயில்ல கொஞ்சம் சமாளிச்சு பார்க்கலாம். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு என்னதான் பெரிய கராத்தே பிளேயர் எதுவா இருந்தாலுமே கத்தி கபடா இது துப்பாக்கி எது வந்தாலும் சரிதான் அடிச்சு தூள் கிளப்பி ஒரு பெரிய ஒரு நம்ம பழைய விஜயசாந்தி மேடம் பண்ணுவாங்க பாருங்க, அது அந்த காலத்தை பார்த்தோன்னா எவ்வளவு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது பெண்ணை குறைச்சி மதிப்பிடல, ஆனா அதுக்கேற்ற உடல்வாகு எல்லாமே நம்மளுக்கு நம்புற மாதிரி இருக்கணும். 4 சின்ன நம்புற மாதிரி இருக்கணும்ல. அந்த மாதிரி என்னெல்லாம் அதெல்லாம் நம்ப முடியல. அந்த மாதிரி காட்சி அமைப்போட அந்த பெரிய வீராங்கனை இருக்கிற அந்த பொண்ணு அந்த மாத்திரை கேட்க நல்லா குத்தி அனுப்புறாங்க. குத்தி அவன் என்ன பண்றான், போலீஸ் ஸ்டேஷன்ல புடிச்சுன்னு போயிடுறாங்க. இந்த மாதிரி அவன் என்ன பண்றான், மாத்திரை இல்லாம ஒரு நகையை வேற பறிக்க போறாரு. என்ன மாதிரி வில்லம் பாருங்க. அந்த நேரத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த கதை எப்படின்னு வருது, அந்த மாத்திரையை கொடுக்க வந்தவங்க தான் ஏதோ ஒரு கண்டுபிடிச்சி ஏதோ பிரச்சனையாக போகுதுன்னு சொல்லி வில்லன்லாம் அவங்கள தேடி
இந்த கதையை ஓட்டணுன்றதுக்காக எங்கெங்கயோ எடுத்து வந்து காட்சி எடுத்து வந்து வச்சு ஒரு கதையை அமைச்சிட்டாங்க. என்னன்னா அவங்களுக்கு பல ஆக்ஷன் காட்சிகள் வேணும். அது அந்த குடும்பத்துல இருக்கிற 4 பேர் சண்டை போடணும். யார் யாரு? அர்ஜுன் சாரு, அவங்க அம்மா அபிராமி அம்மா, அந்த பொண்ணு, அப்புறம் அர்ஜுன் சாரோட தம்பி. இதுல அர்ஜுன் சாரோட தம்பி நீங்க பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல ரொம்ப அமைதியா இருப்பாரு. திடீர்னு அவர் இந்த குடும்பமே ஒரு 4 பேரும் ஒருத்தர்கிட்ட சண்டை போடுவாங்க. அந்த ஒருத்தரை அந்த 4 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. அவரை வந்து அடிக்கவே முடியாது. கிட்டத்தட்ட அபிராமி சாவர நேரத்துல அவங்க தம்பி ஒரு மருந்து கடத்துக்கு ஒரு சாதாரண ஆளாக காட்டுற அந்த தம்பி திடீர்னு உள்ள வந்து எல்லாரும் அடிச்சு துவம்சம் பண்ணி அந்த ஒரு ஆளை அடிச்சு துவம்சம் பண்ணி பண்றாங்க. அந்த அடிச்சு அவங்களே ஒரு 5-6 கொலையை பண்றாங்க. அதை எடுத்து பாத்ரூம் கட்ட இடத்துல எடுத்து போயிட்டு பொச்சு வச்சிடறாங்க. பொச்சு மூடிடுறாங்க. இவரே எடுத்து போய் புதைக்கிறாங்க. கேளுங்க எப்படி இருக்கு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒரு 4 பேர் செய்யக்கூடிய கதையா இந்த கதையை எடுத்துட்டு இதுக்கு அவங்க கொடுத்த அந்த பேக்ரவுண்டு மற்றதெல்லாம் பார்க்கும்போது உண்மையா வந்து எப்படி இந்த படம்லாம் ஓடுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஆனா அங்கங்க சில காட்சிகளை வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் நம்மள பாக்குற மாதிரி பண்ணா கூட நம்ம மனசுல வந்து இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தியிருக்க படம் தான் இந்த பிளாஸ்ட். இந்த படத்துல நீங்க தனித்தனியா பாத்தீங்கன்னா அர்ஜுன் சார் எப்பவுமே ஒரு நல்ல நடிகர். ஆனா இந்த படத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அவர் ஒன்றும் பர்ஃபார்ம் பண்ண மாதிரியே இல்லை. இவர் என்ன நினைக்கிறாரு நம்ம எதுக்குமே தெரிய மாட்டேங்குது. சும்மா அப்படியே உட்காந்துக்கிறாரு. எல்லாம் தெரிஞ்ச ஒரு மாதிரி முகத்தை வச்சுக்கிறாரு. ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே அவர் கண்ட்ரோல் நடக்கிற மாதிரி அவர் எல்லாமே பிளான் பண்ற மாதிரி அந்த முகத்தை வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் கிடையாது. ஒரு நல்ல நடிகர். ஆனா அவர் ஃபைட் மாடல் அவர் மெத்தன ஆக்டிங் மிக பெருசா வராது. அப்பத்திலேருந்தே அவர் ஒரு பெரிய பிரச்சனை. அது இந்த படத்துலயும் தொடருது. அவர் மாட்ட என்ன பண்றாரு, இந்த பழைய நடிகர்களே வந்து ஆக்ஷன் நல்லா இருக்கும், நடிப்பு அந்த அளவுக்கு சுமாரா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அர்ஜுன் சார். இந்த படத்துலயும் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சம் லோ ஆக்டிங் தான். அடுத்து அபிராம் மேடம். அபிராம் மேடத்துக்கு அதே தான். சண்டை போடுறாங்க, நல்லா கையெல்லாம் அப்படிலாம் காட்டுறாங்க. அவங்க வந்து நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவங்க. டான்ஸ் ஆடுறவங்கள அதே மாதிரி கொஞ்சம் கை காலெல்லாம் காமிச்சு அவங்கள ஒரு பெரிய கராத்தா மாஸ்டர் மாதிரி காட்ட முயற்சி பண்ணிக்கிறாங்க. ரொம்ப க்ளோஸ் அப்லாம் காமிச்சு ஓரளவுக்கு அவங்கள ஓரளவுக்கு ஓட்டி சமாளிக்க வச்சிருக்கிறாங்க. இவங்க தான் அந்த பெரிய ஜான்சி ராணி. இவங்க தான் ஒரு பிரீத்தி முகுந்தன் அப்படின்ற இந்த கேரக்டர் இருந்தா இவங்க தான் வந்து அந்த பெரிய ஒரு நம்முடைய விஜயசாந்தி மாதிரி எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணக்கூடிய ஹீரோயின் வந்து இவங்க தான். வந்து அத்தனை பேர் அடிக்கிறாங்க. கிளைமேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 100 பேர் 150 பேர் வருவாங்க. ஒருத்தர 4 பேர் சேர்ந்து அடிப்பாங்க. அடிக்க முடியாது. அந்த 4 பேர்ல 2 பேர் போய் ஒரு 100-150 பேர் அடிப்பாங்க. அந்த மாதிரி காட்சிகள்லாம் உண்டு. ஆனா மக்கள் ரசிகர் வந்து அவ்வளவு ரசிக்கிறாங்க அந்த படத்தை. அவங்க எப்படி ரசிக்கிறாங்கன்னு நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து புரியல. ஏதோ ஜான் கோக்கைன் வந்து பெரிய வில்லன் அவரு. எதுக்கு இந்த வில்லன் நம்மளுக்கு தெரியல. அதே மாதிரி இந்த வினோத் சாகர், திலீபன், பவன் மற்றும் விவேக் பிரசன்னா இவர் தான் வந்து அர்ஜுன் சாரோட தம்பியா நடிக்கிறவரு. அந்த ஒரு ஃபைட்டுக்காக வந்திருப்பாரு. இவர் அருண் சிதம்பரம். இவர் கொஞ்சம் பரவாயில்ல. இவரோட காட்சி வந்து பண்ண கூட முகத்தெல்லாம் ஸ்ட்ரிக்டா வச்சு பண்றாரு. இவரோட இயக்குனர் வந்து திரு சுபாஷ் கே ராஜ். நம்முடைய பார்வையில் வந்து இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய படமா இல்லை. படம் பார்த்துட்டு வெளில வரும்போது நமக்கு பல காட்சிகள் வந்து ரொம்ப அபத்தமா இருந்தது. ஆனா இளைஞர்களுக்கும் இன்றைய காலகட்டத்தில் இருக்கிற பல பேர் வந்து சினிமா நடிப்பதை நிஜம் என நம்பி வாழும் பல பேர் வந்து இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம அதை இப்போ நம்ம சமீபத்துல பார்த்துருக்கிறோம். சினிமாவில் இருக்கக்கூடியதான் நிஜத்துல இருக்குன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் வந்து இன்றைய இளைஞர்கள் செஞ்சிருந்தாங்க. அந்த மாதிரி ஆட்களுக்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச படமா இருக்கும். ஏன்னா நம்மளால செய்ய முடியாத இவங்களா செய்யறாங்க அப்படின்னு கைத்தட்டி ரசிக்கிறாங்க. அது அவங்க செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் வந்து இருந்துதா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி.